இப்போ அப்படியே சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரோபோட் வேர்ல்ட். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார் டைனமோ மோட்டரை நம்ம ஒரு பிஎல்டிசி மோட்டரை கன்வெர்ட் பண்ணி அந்த பிஎல்டிசி மோட்டர் மூலிமா நம்ம ஒரு மினி சைக்கிளையே நம்ம வந்து எலக்ட்ரிக் சைக்கிளையே நம்ம வந்து உருவாக்கிட்டோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட்டு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை உருவாக்க மொத்தம் நம்ம எடுத்துக்கிட்ட செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 மட்டும்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பேட்ரி மோட்டர் எல்லாமே நாமளே உருவாக்கிட்டோம். பேட்டரியை நாம் உருவாக்கணும். இந்த பேட்டரியோட ரேட்டுன்னு பார்த்தா 1000 ரூபாய். இப்போ இந்த பேட்டரி வந்து நம்ம உருவாக்கி வச்சிருந்த பேட்டரியோட பவர் வந்து 12 வோல்ட்டு. ஆனால் இந்த 12 வோல்ட்டை 48 வோல்ட்டாக மாற்றத்துக்கு நம்மளுக்கு டிசி டு டிசி பூஸ்டர் வேணும். அந்த பூஸ்டரோட ரேட்டுன்னு பார்த்தா 1000 ரூபாய் ப்ளஸ் பேட்ரி ப்ளஸ் பூஸ்டர் ப்ளஸ் 2000 ரூபாய் வந்துச்சு. இப்போ நம்ம பேட்டரியோட 12 வோல்ட் பேட்டரியோட ப்ரைஸ் 1000. 12 வோல்ட்டு பேட்டரியை 48 வோல்ட்டாக மாற்றக்கூடிய பூஸ்டரோட ப்ரைஸ் 1000. அதுக்கு தேவையான கண்ட்ரோலர் ப்ரைஸ் 1500. மொத்தம் 3500 ரூபாய் ஆச்சு. இப்போதைக்கு நம்ம மெயினான டாபிக் என்னென்னா மோட்டர். நம்ம கார் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இருக்கிற பழைய கார் டைனமோ மோட்டரை வாங்கி நம்ம கார் டைனமோ மோட்டரை பிஎல்டிசி மோட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த கார் டைனமோ மோட்டரை பிஎல்டிசி மோட்டரை கன்வெர்ட் பண்ண வீடியோவை நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போயிட்டு அதை பார்த்து இந்த மோட்டரை எப்படி நம்ம பிஎல்டிசி மோட்டரை கன்வெர்ட் பண்ணுறதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மொத்தம் நம்ம 4000 ரூபாயில் உருவாக்கியாச்சு. எலக்ட்ரிக் சைக்கிளோட கான்செப்டை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 12 வோல்ட் பேட்டரியை நாமளே உருவாக்கிட்டோம். இந்த 12 வோல்ட் பேட்டரியை நம்மளுக்கு தேவையானது 48 வோல்ட் வேணும், 48 வோல்ட் வேணும். இப்போ இந்த 12 வோல்ட் பேட்டரியை டிசி டு டிசி பூஸ்டருக்கு கொடுக்குறோம், 12 வோல்ட்டாக கொடுக்குறோம். இப்போ இந்த 12 வோல்ட் என்னாகுனா, இதை தாண்டி போகும்போது 48 வோல்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போது இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம பவர் ரேட் எவ்வளோத்துக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 48லேருந்து 60 வோல்ட் வரையிலும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 60 வோல்ட் நம்மளுக்கு 48 வோல்ட் தேவைன்னா 12 வோல்ட்லேருந்து நம்மளுக்கு டிசி டு டிசி பூஸ்டர் மூலிமா 48 வோல்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. அந்த 48 வோல்ட்டை இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ தேவையான மோட்ரு, இப்போ வந்து தேவையான பவர் நம்மளுக்கு இந்த மோட்டருக்கு போகுது. இந்த மோட்ரு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரோட பவர் பார்த்தோன்னா 12 வோல்ட். ஆனால் இதுக்கு நம்ம 48 வோல்ட் கொடுக்கும்பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக ஹீட் ஆகும். இருந்தாலும் இந்த காயில் அதிகமான வைண்டிங் இருக்கிறதுனால அந்த ஓவர் ஹீட்டை தாங்கக்கூடிய பவர் இந்த மோட்டருக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிஎல்டிசி மோட்டராக கன்வெர்ட் பண்ண இந்த கார் டைனமோவுக்கு மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட்டாரு ரோட்டாருன்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸ் இருக்கும். ஸ்டேட்டாருக்கு இப்போ நம்ம பவர் சப்ளை 3 பேஸ் மூலயமா 1 2 3 ஸ்டேட்டாருக்கு நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரோட்டாருக்கு நம்ம பவர் சப்ளை எடுக்கணும். இந்த ரோட்டாருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும்னா பேட்ரி மூலயமா கொடுக்கலாம். 12 வோல்ட் 6 வோல்ட் 9 வோல்ட் 8 வோல்ட் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது 12 வோல்ட்டுக்குள்ளேயே நீங்கள் எந்த வோல்ட் வேணால் நீங்கள் கொடுத்துடலாம். அதிகபட்சமாக பார்த்தோன்னா நீங்கள் 24 வோல்ட் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஓவராக கொடுத்துட்டுனா உள்ளே இருக்கிற ரோட்டாரில் சுற்றி வச்சுக்கிற வைண்டிங் ஆனது உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகி அந்த ஹீட் மூலயமா நம்மளுக்கு இந்த மோட்டரானது ஒர்க் ஆகாது. 3 பேஸ் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது உள்ளே இருக்கிற ரோட்டாருக்கு ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம பேட்ரி மூலயமா பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஒரு 6 வோல்ட்டு 5 வோல்ட்டு 10 வோல்ட் எத்தனை வோல்ட் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் அதாவது 12 வோல்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஓவராக தாங்கும். அதுக்காக ஓவரான ஆம்ஸ் கொடுக்கக்கூடாது. இந்த கார் டைனமோவோட ரோட்டாரானது மேக்னெட்டிக்காக இருக்குது. இப்போ இந்த மேக்னெட் ஆனது எப்படி இந்த மெட்டலை ஈர்க்குன்றதை பாருங்க, எப்படி ஒட்டுதுன்றதை பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒட்டுதுன்றதை பாருங்கள். கனெக்டர் மூலயமா நம்மளுக்கு பவர் போகும்போது இங்கே இருக்கிற ரோட்டாரானது மேக்னெட்டிக்காக மாறிடும். பவர் சப்ளை கொடுக்கும்போது இந்த ரோட்டாரானது மேக்னெட்டிக்காக மாறிடும். ஸோ அதுக்கு நமக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகி ஆர்மேச்சரோட சுழல ஆரம்பிக்கும்.